நீங்கள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமாம், இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஒரு மனிதன் எடுத்து அதை நம்பி அதை விசுவாசித்து அதை வாய்களை திறந்து அவன் சொல்லும் பொழுது அந்த வசனங்களுக்கு, அந்த வார்த்தைக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்கு உயிர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் முதலாவது மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி விட்டு அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, அவ்வளோ பெரிய தேவன், அண்ட சராசரனையும் படைத்த கர்த்தர், அவ்வளோ பெரிய ஆள் இறங்கி வந்து அந்த சின்ன 6 அடி பொம்மைக்கிட்ட வந்து, மண் பொம்மைக்கிட்ட வந்து மூக்கில் வந்து நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குது. நான் எப்படி திங்க் பண்ணுறேனாக்க, எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைச்சிட்டாரு, மனுஷனையும் படைச்சிட்டாரு, இப்போ மண்ணினால் ஒரு சரீரத்தை உண்டாக்கிட்டாரு. இப்போ அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஊதினார்ன்றதை காட்டிலும் சொல்லியிருப்பார். ஏன்னா சொல்லும் பொழுது உங்கள் வாயிலிருந்து காற்று வரக்கூடியதாக இருக்குது, அந்த வார்த்தை காற்றாய் மாறக்கூடியதாக இருக்குது. அந்த வார்த்தை அந்த மண்ணுக்குள்ள போன உடனேயே அது ஜீவ சுவாசமாய் மாறி அந்த மண்ணான உடல் கடவுள் எப்படிலாம் திங்க் பண்ணி வச்சிருந்தாரோ அப்படிப்பட்ட உறுப்புகளாக மாறுதான். அப்படியே மண்ணான ஒரு உடல், மண்ணில் செய்யப்பட்ட பொம்மை, முடி உண்டாகுது, கண்ணு உண்டாகுது, அந்த மூளை உண்டாகுது, இருதயம் உண்டாகுது. இப்போ இந்த பாட்டு பாடணும் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் சொல்லப்பட்டது போய் எல்லாவற்றையும் கடன்னு உருவாக்குது. அவருடைய ஒரு வார்த்தை ஒரு மண்ணை மனிதனாய் உருவாக்க முடியும் என்றால், அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட நீங்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் என்றால், உங்களாலும் வாக்குத்தத்தங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வாக்குத்தத்தங்கள் எடுத்து நீங்கள் சொல்ல சொல்ல உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸோ இந்த வாக்குத்தத்தம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வார்த்தைகளை போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். தெய்வீக சுகத்தின் சொந்தக்காரர்களிடத்தில் நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட நான் பேச போகிறேன்? தெய்வீக சுகத்தின் சொந்தக்காரர்களிடத்தில். கடன்காரங்கள்ட்ட கிடையாது, வாடகைக்காரங்கள்ட்ட கிடையாது, லீஸில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது, சொந்தக்காரங்க கிட்ட நான் பேச போகிறேன். நீங்கள் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரங்கனாக்க, இப்போ சொல்லப்படுகிற 1 மணி நேர செய்தி நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னாக்க, எனக்கு என்ன சம்மந்தப்பட்டிருக்குது, எதை குறித்து ஊழியக்காரர் பேச போகிறாரு அப்படின்னு ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் நீங்கள் அதற்கு உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள், சொந்தக்காரங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வீட்டு வாசலில் ஒருத்தன் பைக்கை நிறுத்திட்டு போயிட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. என் வீட்டு வாசல் இப்படி நிறுத்துவான், என் வீடு இல்லை, என் வீட்டு வாசல் இப்படி நிறுத்துவான். அப்போ சொந்தம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொசசிவ்னஸ் வந்துருச்சுல. அதே போல் சொல்கிறேன், கடவுளுடைய ஆலயத்தில் வந்து உட்காந்துட்டீங்கன்னாக்க, இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு என்னவா இருக்குதுங்க? சொந்தமாக இருக்குது. ஸோ அந்த செய்தியை ஸ்டார்ட் பண்ணக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். தெய்வீக சுகத்தின் சொந்தக்காரர்களிடத்திலே நான் பேசுகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கடவுள் சொன்னார், கடவுளுடைய வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் ஆண்டோடைய ஆலயத்தில் உட்காந்து கேட்குறோமோ அந்த டைமென்ஷனில் எல்லாம் அந்த வார்த்தை வேலை செய்யக்கூடியதாக இருக்குதான். நீங்கள் எப்படிலாம் கடவுளுடைய வார்த்தையை பார்க்குறீங்க? நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள்லாம் ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க போகிறேன். என்னையா, எங்களை கடவுளுடைய புள்ளன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு எங்களை பச்சோந்தின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் பச்சோந்தி தான். சில பேர் சொல்கிறாங்க, கரெக்டு தான்யா, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன், நீங்கள் சொன்னது தப்பு கிடையாதுயா, நான் பச்சவந்தி தான் அப்படின்னு சில பேர் ஒத்துக்கிறாங்க மனசளவில். ஆனால் அந்த பச்சவந்தி பற்றி நான் பேச வரல. கடவுளுடைய வார்த்தையை குறித்த ஒரு உணர்வு வந்துருச்சுனாக்க நீங்கள் பச்சவந்தியாக மாறிடுவீங்க. எப்படி அப்படின்னாக்க, அது செய்தியில் அப்படியே உள்ளேருந்து எடுத்துன்னு வரலான்னு பார்க்குறேன். அது போகும்போது அப்படி உங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறேன். பச்சவந்தியினுடைய விஷயத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. கடவுள் ஒரு பச்சவந்தி, தேவன் ஒரு பச்சோந்தியாக இருக்கிறாரு அப்படின்னு நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீயே ஒரு பச்சோந்தி தான் அப்படின்னாரு. நான் கடைசியில் நம்மளையும் இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே, நீயும் ஒரு பச்சோந்தி தான், நானும் ஒரு பச்சோந்தி தான், 2 பேருமே பச்சோந்தியாக இருக்கிறோம். ஏன் நம்ம பச்சோந்தியாக இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தைகளை கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 கை இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்லி கொடுத்தேன், ஒவ்வொரு நாள் காலை வேளையில் பெட்டில் இருந்து எந்திரிச்ச உடனே ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன்.
ஆனால் முதல்ல நான் சொல்லணும். நான் தினந்தோறும் சொல்கிறேன், தேவன் சாட்சி. டெய்லி கால் எழுந்துச்சுன்னு சொல்லுவேன், என் வலது கையில் தீர்க்காயசியும் என் இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்கு என்னை தேவன் சொந்தக்காரனை வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும், த டிவைன் ஹெல்த் அண்ட் த டிவைன் வெல்த் அப்படின்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டே வருகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க, அதுலேருந்து வேகமாக கடந்து போகலாம். 3 யோவான் 1:2. ஆதி முதல் இருந்ததும் நன்றி தகப்பனே. வாசிங்க. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான் தன்னுடைய நண்பருக்கு முதல் வசனம் சொல்லியிருக்கு, மூப்பன் ஆகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும் பொழுது லெட்டரில் எப்படி எழுதுறாரு பாருங்களேன். ரொம்ப அவனை விஷ் பண்ணி அவன் எப்படி வாழணும், தன் நண்பன் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எழுதுகிற அந்த வார்த்தையை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்த உடனே, கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக என்ன சொல்கிறாங்கனாக்க, இயேசு சுகம் கொடுப்பாரு, இயேசு விடுதலை கொடுப்பாரு, இயேசு வெற்றி கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பார், எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் சபைக்குள்ளே வந்த உடனே என்ன சொல்லுவாங்கனாக்கா, அப்படியே பிளேட்டை மாற்றிடுவாங்க. பாருப்பா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ கடவுள் எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ அவரை மட்டும் விட்டுறக்கூடாது, அவரை பிடிச்சிக்கணும். பார்ப்பான். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி சொன்னீங்கய்யா, இப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு வேறு மாதிரி சொல்கிறீங்கய்யா. ஞானஸ்தானத்துக்கு முன்பாக ஞானஸ்தானத்துக்கு பின்பாலம் கிடையாது. இயேசு நல்லவர்னாக்கா நல்லவர் தான். ஹல்லேலூயா. அவர் செய்வார்னா செய்வார், கொடுப்பார்னா கொடுப்பார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போகிறாரு? உங்களுக்காக உயிரே கொடுத்தவர், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்த பிதா நமக்கு மச்சத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா என்ன? எல்லாவற்றையும் கொடுப்பாரு, நிறைவாய் கொடுப்பாரு, திருப்தியாய் கொடுப்பாரு. அதனால தான் ஆலயத்தை வைத்து ஆலயத்தில் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வைக்கிறார். ஏன் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னாக்கா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஊழியக்காரங்க என்ன விதைக்கிறாங்க, நீங்கள் விதைக்கிறது வேறு, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பர்சனல் லைஃபு. ஊழியக்காரங்க ஆலயத்தில் என்ன விதைக்கிறாங்க, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்போம். அதனால தான் ஆலயத்தில் எதை விதைக்கிறோம்னாக்க, தெய்வீக சுகத்தை விதைக்கிறோம், தெய்வீக ஆரோக்கியத்தை விதைக்கிறோம், தெய்வீக பிரசன்னத்தை விதைக்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயமாக நாம் அறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ யோவான் இந்த இடத்துல எழுதுறாரு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஸோ ஒரு நண்பன் தான் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுன்றதை விரும்பி ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. நான் சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்ட்டு தேவன் தன்னுடைய வாக்கு தத்தங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு வசனம் ஒரு நண்பனை வாழ்த்தும்படி எழுதுகிற ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் தன் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் வாக்கு தத்தங்களாக எழுதி கொடுத்திருக்கிறார். நீ கீழாயிராமல், நீ வாழாயிராமல், அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் பாருங்களேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. அது கடவுளுடைய ஹார்ட் அப்படியே பார்க்குறது. வசனம் வந்து கடவுளை பார்க்குறது. சில பேர் வசனத்தை வசனமாக பார்க்குறாங்க, வசனத்தை கடவுளாக பாருங்கள். கடவுள் உங்கள் பக்கத்தில் நின்று அவர் விருப்பத்தை உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும், அதுதான் கடவுளுடைய வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, நான் ரொம்ப கடனில் இருந்தப்போ நான் என்னுடைய மனைவி அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. எப்போ சொன்னோம்? கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது சொல்லலை, கடன் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம். கடனை வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம், அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம், இஎம்ஐயில் ஒரு பக்கம், கிரெடிட் கார்டில் ஒரு பக்கம், டெபிட் கார்டில் ஒரு பக்கம், ஆஃபீஸில் ஒரு பக்கம், இங்கே அங்கேன்னு அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது சொல்லுகிறார்கள், என்னை சுற்றிலும் என் சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்ன்ற மாதிரி சுற்றி அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அந்த நேரத்தில் கடவுள் சொன்னார், சொல்கிறா வார்த்தையை, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாயின்னு சொல்லுனார். வாயில் வரல, அந்த கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறேன், சொல்லு, நீ சொன்னாதான் வாழ்க்கை மாறும். வசனத்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறபடினால அதை நம்புகிறேன். அதை நானும் சொல்கிறேன். என்னை சீக்கிரத்தில் கடன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து நான் அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடியவனாய் என்னை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவன் அடைக்கப்பட்ட கதவுகள், வாசல்கள், வாய்ப்புகளை எல்லாம் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
உங்கள் லைஃப்பில் உங்கள் கடவுள் உங்களை உயர்த்துறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. உயர்த்துவதற்கான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு பால்கார் உங்கள் வீட்டாண்ட வந்து நிற்கிறாரு, பெல் அடிக்கிறாரு, டக்கு டக்கு டக்குன்னு. கிருஷ்ணாரி கேன் எடுத்துகிட்டு போவீங்களா, பாலுக்கு ஜக்கு எடுத்துகிட்டு போவீங்களா? ஏன்? பால்கார் அவர் பால் தான் கொடுப்பார். அடுத்து ஒரு அம்மா வர்றாங்க, கீரைக்காரம்மா, கீரைன்னு கத்திட்டு வர்றாங்க. அவங்கக்கிட்ட கீரை வாங்குறதுக்கு என்ன கொண்டு போவீங்க? ஒரு சின்ன ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போவீங்க. அப்போ யார்கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்க கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் அந்த ஞானத்தோடு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதே போல் கடவுள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னாக்க, கடவுள்கிட்ட வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுள்கிட்ட போனீங்கன்னாக்க, வாப்பா வந்துட்டியா, என்ன வேணும்பா, 2 கிலோ அரிசியா, 2 கிலோ அரிசி போடுப்பா, தூதா 2 கிலோ அரிசி போடு, 4 கிலோ சர்க்கரையா, 4 கிலோ சர்க்கரை போடு. அவர் மளிகை கடை வச்சிருக்கல, அவர் வார்த்தையின் என்ற பொக்கிஷங்களை களஞ்சியங்களிலே சேர்த்து வைத்திருக்கிறாரா. அப்படி நீங்கள் அவர்கிட்ட போய் நின்ன உடனே அவர் உங்களுக்கு வார்த்தையை எடுத்து கொடுப்பாராம். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்த உடனே கடவுள் வசனத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு ஓரமாக வைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான தேவன் வல்லமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை எடுத்து நீ நம்பி விசுவாசித்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, உன் கண் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது மேகங்கள் கலைகிறது போல உன் பிரச்சனைகளை உன்னை விட்டு களையக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ நல்லா வாழ்ந்திருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. நீ தெய்வீக ஆரோக்கியத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த தெய்வீக ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறாரு. அதனால தான் அவர் ஊழியக்காரனை வச்சு இந்த இடத்துல கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும், டிவைன் ஹெல்த் அண்ட் டிவைன் வெல்த், இது ரெண்டுக்கும் நீங்களாம் சொந்தக்காரங்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் சந்திக்கிற சவால்கள் எல்லாம் உங்கள் மனதை போட்டு அப்படியே அழுத்தும் பொழுது அந்த அழுத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, எனக்கு சொந்தமானதை ஊழியக்காரர் பேசிகிட்டு இருக்கிறார், நான் கவனிக்க போகிறேன், இது என் வாழ்க்கையை மாற்றும், இது என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியம் என்று நம்பி நீங்கள் கேட்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்டு 1 hour செய்தியை முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தெய்வீக நம்பிக்கை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. உங்களால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். காரணம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களிடத்துல பேசிட்டு நான் கடந்து போக போகிறேன். என்ன அப்படின்னாக்க, இந்த தெய்வீக சுகம் என்பது இருதயத்தில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா தான் அது உடலில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. சில பேர் தெய்வீக சுகம் எனக்கு வேணும், உடலில் சுகம் வேணும்னு நினைக்கிறாங்க. கை கால் சரியாகணும், கண்ணு தெரியணும், காது கேட்கணும், உடலில் பெரிய நன்மை உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும், என் சரீரம் மாறணும் சார், என் சரீரத்தில் வியாதி இருக்குது சார், கை வீங்கி இருக்குது, கால் வீங்கி இருக்குது, உடலில் பலதரப்பட்ட உபாதைகள் இருக்குது, இதன் மத்தியில் நான் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்க சரீரத்தில் ஒரு மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடந்தால் மாத்திரமே உன் சரீரத்தில் மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில். ஆமாம், நான் பார்த்தேன், என்னடா அது சட்டி அகப்பை இதெல்லாம் சொன்னால் புரியுமா, நம்ம ஆளுங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு என்ன எழுதுனாக்க, கடாயில் இருந்தால் தான் கரண்டியில் வரும். ஹல்லேலூயா. கடாயில் இருந்தால் தான். ஆமாம், வீட்டில் ஒய்ஃபு கிரேவி வச்சுருக்குறாங்க, தூக்குது ஸ்மெல்லு, சிக்கன் அப்படியே பெப்பரை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே கிரேவி மாதிரி வச்சுருக்குறாங்க, அந்த ஸ்மெல் அப்படியே தூக்குது, கடாயில் இருக்குது. இப்போ கரண்டி என்ன பண்ணுறீங்க, அதில் போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட்றீங்க. இப்போ வெறும் கரண்டியை மட்டும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒய்ஃபு சுற்றிக்கிட்டே வர்றாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். வீட்டுக்காரர் கேட்பார், என்ன தான் பண்ண போகிற? இல்லை, கடாயில் கறி பண்ண போகிறேன். கையில் கரண்டி தான் வச்சுருக்கிற, கடாயில் கறி பண்ணுறேன்ற என்ன அடுத்து இன்க்ரீடியன்ஸ் என்ன? கறி எங்கே, மசாலா எங்கே, ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டியா, கடாயை வச்சிட்டியா, அதில் போட்டுட்டியா, அதில் போட்டு அது பாயில் ஆகி அது கொதிச்சு அது வந்துச்சுன்னா மட்டும்தான் எடுத்து கையில் லைட்டாக தொட்டு, உப்பு கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் பெப்பர் லைட்டாக டக்கு டக்குன்னு போட்டு அது சரி பண்ணி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது கடாயில் இருந்தால் தான் எதில் வரும்? கேட்கல? ஆமாம், கடாயில் இருந்தால் தான் கரண்டியில் வரும். அப்போ கடாயில் இல்லாத ஒன்று கரண்டியில் என்ன பண்ணாது? வராது. அப்போது கடாயில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் தான் கரண்டியை போட்டு உங்களால் எடுக்க முடியும். அதே போல் என் சரீரத்தில் சுகம் வேணும், என் சரீரத்தில் சுகம் வேணும்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, அப்புறம் திருப்பி வியாதியை குறித்து பேசுவாங்க, அப்புறம் சுகம் வேணும்னு நினைப்பாங்க, அப்படியே மாறி 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 மாறி. அதான் அந்த பச்சைவந்தி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பச்சைவந்தி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பச்சைவந்திக்கு கலர் கிடையாது, பச்சைவந்தி டிரான்ஸ்பரண்ட் தான்.
ஆனால் அந்த பச்சோந்தினுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்லு பார்த்தீங்கன்னாக்க லைட் ரேஸை வெளியிடக்கூடியதாக இருக்குமா. அந்த பச்சோந்தி போய் இந்த இடத்துல உட்காந்துருச்சுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு உட்கார்ந்த உடனே அது உடலில் இருக்கக்கூடிய செல்லில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன லைட் என்ன பண்ணுனாக்க இங்கே இருக்கிற இடத்துல போய் படுமா. பட்ட உடனே அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த திருப்பி பச்சோந்திக்குள்ளே வந்து பச்சோந்தி இந்த இடத்துல வந்து நின்றுச்சுனாக்க பச்சையும் வெள்ளையும் இருக்கிறது போல் அந்த இடத்துல அந்த இது இருக்கிறதுமே தெரியாது உங்களுக்கு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும், அந்த நிறத்தை எடுத்துக்கொள்ளுமா. இப்போ அடுத்து அங்கேருந்து ஒரு சிகப்பான ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்க்ரீனில் இருக்குன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் உத்து பார்த்தாலும் தெரியும் பச்சோந்தியான். ஏன்னா அங்கே போய் நின்ன உடனேயே மறுபடியும் அது தன் நிறத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னாக்க கர்த்தர் சுகம் கொடுப்பான்னு ஜபத்தில் சொல்கிறோம். ஜபத்திலேருந்து வெளியில் வந்த உடனே என்ன சொல்கிறோன்னாக்க எப்படி பண்ண போகிறோன்னு தெரில சார், வலி இருக்குது, வேதனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ரொம்ப தாங்க முடியல, இந்த வியாதி எப்போ தான் என்னை விட்டு நீங்கன்னே தெரியல, நானும் சுகத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், சுகம் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். நான் சொல்கிறேன், சுகம் உங்கள் உடலில் வரணுன்னாக்க சுகம் முதல்ல உங்கள் உள்ளத்தில் வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ சுகம் உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னாக்கா 100% அது உடலில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளத்தில் சுகம் வரணும் அப்படின்னாக்கா உள்ளத்தில் சுகத்தை கொண்டு வர்றதற்கு என்ன செய்யணும்? வேதம் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறது. பாருங்க, தெய்வீக சுகத்தை உங்கள் இருதயத்தில் முதலாவது நம்பி அது நிரம்பினால்தான் இரண்டாவது அது உங்கள் உடலில் பரிமாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வீட்டில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அர்ஜென்ட்டாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு போய் குக்கரில் வைக்கிறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க, கொஞ்சம் ஒரு மசாலாவை போடுறாங்க, காய்கறி வெட்டி போடுறாங்க, அந்த குக்கரை அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குக்கரில் 3 விசில் வைக்கிறாங்க. கட 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 கடன்னு சமையல் அது நல்லா ஹீட் ஆகி நல்லா பாயில் ஆகி விசில் வந்த உடனே ஓடி போய் டக்குன்னு ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அவங்ககிட்ட வந்து திருப்பி உட்காந்து சூடாக எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்க, பரிமாறுறாங்க. இப்போது இவங்க வந்த உடனே பரிமாறினாங்களா, இவங்க வந்ததை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பரிமாறினாங்களா? இவங்களை வந்த உடனே அதை போய் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ண பிற்பாடு தான் அவங்களால பரிமாற முடியும். சில பேர் உடலில் உடனே சுகம் வரணும், நான் 40 நாள் உபவாசம் போட போகிறேன், நீங்கள் 100 நாள் உபவாசம் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. உங்கள் உள்ளத்தில் வராத ஒன்று உங்கள் உடலில் வராது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் ஒன்று வரணும் அப்படின்னாக்கா உங்கள் இருதயத்தில் அது வரணும். அது இருதயத்தில் நிரம்பணும். இருதயத்தில் நிரம்பி வழியும் பொழுது தான் அது உங்களுடைய உடலை வந்து பரிமாறக்கூடியதாக இருக்குது, மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனம் எடுத்து வேகமாக வாசிங்க, அதுலேருந்து கடந்து போகலாம். நீதிமொழிகள் 4 20, 21, 22, 23. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமாம், அந்த வசனத்தை பலமுறை நான் படிச்சிருக்கிறேன், நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டாச்சு. என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். முதலாவது எதை கற்றுக்கொள்ள போகிறோம், எதை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், எதை கண்டுபிடிக்கணும். அந்த 4 வசனங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்குது. எதை மனுஷன் கண்டுபிடிச்சா அவன் வாழ்க்கை மாறணும். தெய்வீக சுகம் என்பது மாயை அல்ல, அது மகிமை. எல்லாரும் சொல்லுங்களேன், தெய்வீக சுகம் என்பது மாயை அல்ல, அது மகிமை. ஆமென். சில பேர் மாயைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னாக்க தெய்வீக சுகம் வர மாதிரி தெரியும் சார், ஆனால் வராது சார். கிடைச்ச மாதிரி தெரியும் சார், ஆனால் கிடைக்காது சார். அது ஒரு காணல் நீர் போல் இருக்குது சார், தூரத்தில் தெரியுது சார், ஆனால் பக்கத்தில் போனால் தெரில சார். சுகமாயிட்ட போல் நான் ஃபீல் பண்ணுறேன் சார், ஆனால் சுகமான மாதிரி தெரில சார். அப்படி என்ன நினச்சிக்கிறாங்கனாக்க, தெய்வீக சுகன்றது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு நடக்குமா? நம்மளாம் சுகமாக முடியுமா? நம்ம மருத்துவத்தை சார்ந்து வாழ வேண்டியதுதான். மருத்துவங்க இருக்கிறாங்க, மருத்துவ சிகிச்சை இருக்குது, மருந்து இருக்குது. இதன் மூலமாக தானே ஒரு மனிதன் சுகம் அடைய முடியும். உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் சுகம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம மட்டும் அது என்ன விதி விலக்கா? அதான் போன வாரம் உங்களுக்கு எடுத்து காமிச்சோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? என்ன சொல்றாரு? அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று நினச்சிக்கோ, உலகத்தானு நீயும் ஒன்று கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, உலகத்தானும் அவங்களும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தை அவங்களால நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் உன் மைண்டில் ஒன்று வரணும், நான் வேற. ஹல்லேலூயா. நீங்கள் ஆமாம், நீங்கள் வேற ரகம்.
நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்பெஷல் பீப்புளாக இருக்கிறீங்க. நீங்கள் கடவுளுடைய ஜனங்களாக இருக்கிறபடினால தான் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய சில பேர் வசனத்தை படிக்கிறாங்க, ஆனால் அந்த வசனம் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க மாட்டேங்குது. அதனால தான் பெரிய மாற்றம் உண்டாகிறதுல பாருங்களேன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்றால் ஆலயம் எப்படி இருக்கணும், அந்த ஆலயத்தை எப்படி வச்சுக்கணும், கடவுள் வாசம் பண்ணானா அந்த ஆலயம் எப்படி இருக்கும், கடவுள் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் இருக்கும் எதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிருப்பாருங்களேன். அதெல்லாம் நமக்கு தெரியாதனால என்ன பண்ணுறோம்னாக்கா, உலகத்தானோட சேர்ந்து வாழ்கிறபடினால எல்லாரோட நம்மளும் சேர்ந்து 10 1 11 அதோட இதுவும் ஒன்று அப்படின்ட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் பழக ஆரம்பிச்சிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தெய்வீக சுகத்திற்கான சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. தெய்வீக சுகம் உங்களுக்கு உரியது. உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அந்த 20ஆம் வசனத்தை ஒரு வாசிகளை கேட்போம். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? என் வார்த்தைகளை கவனி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வார்த்தைகளை கவனி. ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, பே அட்டென்ஷன் டு மை வேர்ட்ஸ். எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன், எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அனௌன்ஸ்மெண்ட்னாக்க, பேசஞ்சர்ஸ் கைண்ட் அட்டென்ஷன், ட்ரெயின் நம்பர் 4563 சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 கோயிங் டு டிபார்ட், கிளம்ப போகுது. ஆஃப் பண்ணிடுவான், திருப்பி வரும். பேசஞ்சர்ஸ் கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னாக்க பயணிகளின் பணிவான கவனத்திற்கு. வண்டி எண் சொல்லிட்டு சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயின் 8வது பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட போகுது. இதை யாருக்கு சொல்கிறான்? பேசஞ்சருக்கு சொல்கிறானா இல்லை ட்ரெயின் ஓட்டுறாரு அவருக்கு சொல்கிறானா? சில பேர் பேசஞ்சர்ஸ் கைண்ட் அட்டென்ஷன் சொன்னோன்னா ட்ரெயின் ஓட்டுறவர் தான் சொல்கிறா, அப்போ நமக்கு இல்லை அப்படின்ட்டு சவுடாலாக போய்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், அவன் சொல்கிறது யாருனாக்க அந்த ட்ரெயினில் பயணப்பட போகிறவங்களுக்கு, அவங்க தான் பேசஞ்சர்ஸ். கைண்ட் அட்டென்ஷன் அப்படின்னாக்கா உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கொடுங்க. ஏன் அப்படின்னாக்க ரயில்வேல அப்பப்போ டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும், ட்ரெயின் மாறிக்கிட்டே இருக்கும், பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. அதை பேசஞ்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணும் ப்ரியராக. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி சொன்னால் தான் அவங்க கரெக்டாக போய் அந்த இடத்துல ஆஜராக முடியும். அதனால சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க, பேசஞ்சர்ஸ் கைண்ட் அட்டென்ஷன் ட்ரெயின் நம்பர் சோன்னு சொல்லும் பொழுது கவனிக்காமல் விட்டுட்டீங்க. வண்டி இத்தனாவது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும் அப்படின்றத கேட்குறீங்க. யார் வண்டியோ நமக்கு என்ன, எவன் வண்டியோ போகுது நமக்கு என்ன, நம்ம ட்ரெயின் 7வது பிளாட்ஃபார்மில் நம்ம செக் பண்ணிட்டோம். வீட்டில் இருந்து அந்த 7வது பிளாட்ஃபார்மில் போனாக்கா அத்தனை மணிக்கு அந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்ற அப்படியே தைரியமாக போய் நிற்கிறீங்க. பார்த்தா அவங்க வண்டி போயிடுச்சு. உங்கள் மேலே தப்பா அவங்க மேலே தப்பா? உங்கள் மேலே தான் தப்பு. ஏன்? நீங்கள் ஸ்டேஷனுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க, அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், நீங்கள் அட்டென்ஷன் இல்லாதபடினால என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா ட்ரெயினை விட்டுட்டீங்க. அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பி போயிருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு பதட்டம் உண்டாகுது. ஏன்? உங்களுடைய சின்ன கவன குறைவு உங்களுடைய பயணத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தான் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் கொடாமல் இருக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கை பயணத்தை அது என்ன பண்ணக்கூடியதாக இருக்குனாக்கா பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அடிக்கடி சொன்னேன், ஆலயத்தில் உட்காந்திங்கனாக்கா தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேளுங்க. ஏன் கவனமாக கேட்கணும் அப்படின்னாக்க, கடவுளுடைய வார்த்தை எந்த நேரத்தில் எந்த மனிதனுக்குள்ளே எப்பேற்பட்ட மாற்றங்களை உண்டாக்கும் என்பது தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறாரு. சூம்பினை கையை உடைய ஒருவன் ஆலயத்திற்கு வந்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அவன் மிச்ச நாள் ஆலயத்துக்கு போனானா என்னன்னு தெரியல, அன்னைக்கு ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பாருங்களேன். அவன் அன்னைக்கு ஆலயத்துக்கு போயிருக்கிறான், அன்னைக்கு இயேசு வர்றாரு, கரெக்டாக அவனை பார்க்குறாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு உன் கையை நீட்டுன்னு சொல்கிறாரு. அவன் நீட்டுன்னு சொன்ன உடனே அவன் கை மறு கை போல சுத்தமாயிற்று. அட்டென்ஷன்.
இப்போ அந்த இடத்துல வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் சுகமாக்கப்படக்கூடியவனாக இருக்கிறது போல, நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் என்ன சரி பண்ணணுமோ அதற்குரிய வார்த்தைகளை தேவன் சரியான நேரத்தில் நொடி பொழுதிலே உங்களோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வீட்டில் போய் அதை ரெக்கார்டிங்கில் போட்டு கேட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல வரும்பொழுது உங்களால் கவனக்குறைவாக இருப்பீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. திருப்பி ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ரொம்ப அட்டென்ஷனோட கடவுளுடைய வார்த்தையை கவனமாய் கவனிக்கும் பொழுது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? கவனக்குறைவுனால தான். கவனம் இல்லாதனால தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்து போயிடறாங்க. ஆனால் என்னைக்கு ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கக்கூடிய தன்மைக்குள்ளே வருகிறானோ அவன் வாழ்க்கை, நான் சொல்கிறேன், அவன் நினைத்து பார்ப்பதை விட மிகவும் அதிகமாய் மாற்றத்திற்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு கவனத்தை கொடுக்கணும். என் மகனே என் வார்த்தைகளை கவனி. கடவுளுடைய வார்த்தையை கவனிக்க கவனிக்க நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள மறுரூபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னாக்க, யாரு கடவுளுடைய வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்கலையோ அவங்க எப்பயுமே டென்ஷனில் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் ரொம்ப நாளாக வந்திருக்கு அந்த வார்த்தை. இங்கிலீஷில், தமிழில் எனக்கு அதனால் சரியாக மொழிபெயர்க்க தெரியல. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்கலையோ அவங்க வாழ்க்கை பூரா டென்ஷன்லேயே போய்கிட்டே இருக்கும். சில பேரை பார்த்துருக்கிறேன், எப்பயுமே பதட்டமாக இருப்பாங்க, எப்பயுமே பரபரப்பாக இருப்பாங்க. யோசிப்பேன், ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் பரபரப்பாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் பரபரப்பு, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறாங்களே, ஏன் அப்படின்னாக்க கடவுளுடைய வார்த்தைக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. ஆனால் இங்கே எழுதுறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. பே அட்டென்ஷன் டு மை வேர்ட்ஸ். கடவுளுடைய வார்த்தைக்கு எவர்கள் கவனத்தை கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் கனத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம சபையில் இருக்கிற மக்கள்லாம் பாக்கியவான்கள். சரியாய் கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. கடவுளுடைய வார்த்தையை கவனிக்க கவனிக்க அது உங்களுக்குள்ளே போயிட்டு உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வார்த்தையை வாசிங்க. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆமா, மற்றவர்களின் வார்த்தைக்கு உங்க செவியை சாய்க்க கூடாது. எதுக்கு உங்க செவியை சாய்க்கணும்? வசனத்துக்கு செவி சாய்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே உல்டா, வசனத்துக்கு மாத்திரம் செவி சாய்க்கவே மாட்டாங்க, எல்லாரும் சொல்றதையும் கேட்பாங்க, யார் யார் பேசுறதையே கேட்பாங்க. 2 பேரும் உங்களை காட்டுறேன், எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்க கூடாது? வசனங்களுக்கு செவிசாய், விகண்டாபாதத்திற்கு உன் செவியை அடைத்து கொள்ளணும். எங்க காதை மூடணும், எங்க காதை திறக்கணும், இதை முதல்ல ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், இந்த பிரின்சிபிள்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால் ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். கடவுள் சொன்னாரு, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம். ஆமாம், இது கடவுள் சொல்லிட்டாரா? சொல்லிட்டார். இது புரிஞ்சு போச்சு, ஃப்ரீஸ் பண்ணிட்டார், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இவன் வந்து என்ன கேட்குறான் பிசாசு, தேவன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரா அப்படின்ட்டு திருச்சி ஒரு காரியத்தை பேசுகிறான். பேசும் பொழுது ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு கடவுள் சொல்லிட்டாரு, அதன்படி நாங்கள் வாழ போகிறோம், உன்னுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன், நான் கடவுளுடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் நாங்கள் செவி திறப்போம், உன் வார்த்தைக்கு செவியை அடைக்கிறேன் என்று சொல்லி இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க லைஃப் மாற்றத்துக்குள்ள வரக்கூடியதாக இருந்திருக்கும். என்ன எழுதிட்டு வந்திருக்கிறேன்னாக்க, ஏவாள் பிசாசின் வார்த்தைக்கு செவி சாய்த்தால் மரணம் வந்தது, மரியாள் தேவ வார்த்தைக்கு செவி சாய்த்தால் ஜீவன் பிறந்தது. அல்லேலூயா. இயேசு யாருங்க? ஜீவாதிபதி. ஜீவன் கொடுக்கும்படி இந்த உலகத்தில் வந்தார். மனுஷனுக்காய் ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் வந்த ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? லூக்கா 1:38 வாசிங்க. எதுக்கு செவி சாய்க்கணும்னு சொல்றேன்? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றாள். மரியாள் சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு உம்முடைய வார்த்தையின்படியே
எனக்கு ஆக கடவது என்றால். பாருங்க, வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுனாக்க அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்தந்த பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும். எங்கே கதவை செவியை க்ளோஸ் பண்ணுமோ அங்கே க்ளோஸ் பண்ணணும், எங்கே ஓப்பன் பண்ணுமோ அங்கே ஓப்பன் பண்ணணும். சில பேர் அப்படியே டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருப்பாங்க. சபையில் வந்தாங்கனாக்கா செவியை க்ளோஸ் பண்ணுவாங்க, சபையை விட்டு வெளியில் போகணுன்னா செவியை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சபைக்கு வெளியில் நீங்கள் கேட்குற எல்லாமே அடித்து சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரானதாக மாத்திரமே மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் சபைக்குள்ள மட்டும்தான் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, தேவனுடைய சத்தம் தொனிக்கப்படுகிறது. அப்போ எங்கே காதை க்ளோஸ் பண்ணணுமோ அங்கே க்ளோஸ் பண்ணணும், எங்கே ஓப்பன் பண்ணணுமோ அங்கே ஓப்பன் பண்ணணும். இங்கே நீதிமொழிகளை சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை. கடவுளுடைய வசனங்களுக்கு மாத்திரம்தான் செவி சாய்க்கணும். மற்ற காரியங்களுக்கு நீங்கள் எப்போ செவி சாய்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்களுடைய மகிமை, உங்களுடைய மேன்மை உங்கள் மேலிருந்து உதிரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பறவை பாருங்க, ஒரு மயில் நல்லா இருக்குது, தோகையோடு கூட இருக்குது. பார்க்கும் பொழுது அந்த தோகையை விரித்து அது டான்ஸ் பண்ணும்பொழுது ரசிக்கிறாங்க எல்லாரும், இவ்வளோ அழகாக இருக்குது அந்த மயிலுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மயிலினுடைய தோகை எல்லாம் ஒவ்வொன்றா பிஞ்சு 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 விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இறகா பிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ அந்த மயில் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இவ்வளோ அசிங்கமாக இப்படிப்பட்ட ஒரு பறவையானு. ஆனால் அதனுடைய அந்த ஒரு போர்வையோடு கூட அந்த தோகையோடு கூட அதை பார்க்கும்பொழுது தான் அது அழகாக இருக்கிறது. அப்படி தான் நீங்களும் கடவுளுடைய மகிமையை பெற்ற மக்களாக இருக்கிறீங்க. உங்கள் மேல் தேவனுடைய மகிமை இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுதெல்லாம் அந்த மகிமை இன்னும் க்ளோரிஃபை ஆகுது, இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணப்படுறீங்க. எப்போ நீங்கள் வெளியில் போய் மற்றவங்களுடைய வார்த்தைக்கு உங்கள் செவியை திறக்கிறீங்களோ, முடியாது, நடக்காது, வராது, கிடைக்காது, உனக்கு வந்துருமா, அவங்களுக்கே நடக்கலை உனக்கு நடக்குமா, அவங்கனாலே முடியல உன்னால் முடியுமா, அவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு உனக்கும் அப்படித்தான் ஆகும், நீ உனக்கு மட்டும் நீ என்ன ஸ்பெஷலா. மற்றவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு எப்போ நீங்கள் செவியை திறக்கிறீங்களோ அப்பயே உங்களுடைய மகிமையை நீங்கள் உதிர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இங்கே ஆலயத்தில் உட்கார வச்சு உங்களை டெக்கரேட் பண்ணுறோம். ஊழியக்காரரை வைத்து தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை டெக்கரேட் பண்ணுறாரு, பியூட்டிஃபை பண்ணுறாரு, அழகுபடுத்துறாரு, மகிமைப்படுத்துறாரு. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு காண்பிக்கிறார், உங்களால் என்னெல்லாம் முடியுன்றதை காண்பிக்கிறார், நீங்கள் யார் என்பதை தேவன் பேசுகிறார். ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு சிம்சோனை போல, சிம்சோன் என்ன பண்ணானாக்க தன் நிலை மறந்தவனாக அவனுடைய மடியில் போய் படுக்கும் பொழுது அவனுடைய மகிமை அவனை விட்டு போகக்கூடியதாக இருந்தது. அதே போல தான் அந்த மாலை வேளையில் கர்த்தர் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாரு. நீ ஏன் சத்தத்தை மட்டும் கேட்டனாக்க நீ என் சித்தம் செய்கிறவனாக இருப்ப. நீ எப்போ மனிதர்களுடைய சத்தத்தை, சொந்தங்களுடைய சத்தத்தை, உறவினர்களுடைய சத்தத்தை, வீட்டில் இருக்கிறவங்களுடைய சத்தத்தை கேட்டு நீ ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போவே உன்னுடைய மகிமை உன் மேல் இருந்து உதிரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த மாலை வேளை கர்த்தர் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறார். நீ மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன் கிடையாது, நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன். என் வார்த்தையை கேட்டு நீ நடக்கும் பொழுது இருளில் வெளிச்சம் உண்டாகும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நீ போய் நின்னா மட்டும்தான் கேட்டு ஓப்பன் ஆகும், யாருக்குமே ஓப்பன் ஆகாது. ஆனால் நீ போய் நின்னா அந்த கேட்டை தேவன் உனக்காக ஓப்பன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் இரும்பு, வசனம் என்ன சொல்லுங்க, வெண்கல கதவுகளை இரும்பு தாழ்பால்களை முறித்து. நீங்கள் போய் நின்னீங்கனாக்கா எல்லாம் உடையும். நீங்கள் போய் நின்னா உடையினாக்கா எப்படி உடையும்? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் செவி சாய்க்கணும். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செவிகள் ஒன்றுக்கு மட்டும்தான் சாய்க்கணும். கடவுளுடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் என் செவிகளை நான் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன், கடவுளுடைய வார்த்தையை மாத்திரம்தான் நான் கேட்பேன் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேர் உங்கள் முன்னாடி வந்து உங்களால் ஒரு விஷயம் முடியாதுன்னு சொன்னால் கூட காதில் ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும், 1000 பேர்னால முடியாது தாண்டா, ஆனால் 1000ல் ஒருவனா ஒன்னால் முடியும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது ராஜாவுக்கு 1000, சிறுவண்டுக்கு 10,000. அப்போ என்ன பாருங்க,
யார் பெரியவன் என்னன்னு கிடையாது. யார் கடவுளுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவியை திறக்கிறான். எல்லாரும் கோலியாத்தினுடைய சத்தத்துக்கு செவியை திறந்துக்கிட்டு இருந்தாங்க. கோலியாத்தை பார்த்தாங்க, அவன் சத்தத்தை கேட்டாங்க, அவன் மிரட்டுதலை பார்த்தாங்க, பயந்தாங்க, நடுங்கினாங்க. உடனே ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. அப்பா கோலியாத் யாருன்னு செக் பண்ணியா கூகுளில் போடுறாங்க. கூகுளில் போட்டு ஜிபிடியில் செக் பண்ணாக்க கோலியாத் எந்த வருஷம் பிறந்தான், அவன் எடை என்ன, அவன் சின்ன வயசில் எப்படிலாம் சண்டை போட்டான், எத்தனை பேர்த்த கொன்னான், எல்லா டேட்டாவும் வருது. அதை பார்க்க பார்க்க இறுதி அவங்களுக்குள்ள இலகுது. அப்படியே யோ இவங்கிட்ட போய் நம்ம எப்படி நிற்க போகிறோமோன்னு. ஆனால் தாவீது பாருங்களேன், அவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவே இல்லை. அவனுடைய சத்தம் கடவுளுடைய சத்தத்துக்கு மாத்திரம் தாவீதுடைய செவிகள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மற்றவங்களால முடியாதது உங்களால் கட்டாயம் முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அடுத்த காரியத்தை வாசிங்க. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்பதான் அந்த பச்சோந்தி இடத்துக்கு வருகிறேன். கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நீங்கள் பச்சோந்தியாக இருக்கிறபடியினாலே உங்களுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ஒளி எதில படுகிறதோ அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியுமாய் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய கண்ணு எப்படி பார்க்குது அப்படின்னு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே தலைகீழ இருக்கும். கண்ணில் போய் அந்த ஒளி உங்கள் கண்ணிலேருந்து ஒரு ஒளி வந்து அதில் பட்டு அதில் தலைகீழாக இருக்கிற காரியத்தை மாற்றி திருப்பி கொண்டு வந்து நேராக உங்களுடைய கண்களில் வந்து படுதான். நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ வேலை நடக்குது தெரியுங்களா? ஆச்சரியப்படுறாங்க டாக்டருங்க. கடவுள் எப்படி தான் அந்த கண்களை படைத்தாருன்னே தெரியல சார். ஒரு லைட்டு அடித்தா அந்த லைட்டு போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் ஒரு மனுஷன் கண்ணை திறந்த உடனே அவன் கண்ணிலேருந்து ஒளி வேகமாக ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல ஆப்ஜெக்டை பார்த்து மறுபடியும் பிக்சரை கொண்டு வந்து அவனுடைய மூளையில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்குதா. ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளவு நீங்கள் கண்களில் காரியங்களை பார்க்குறீங்க, எவ்வளவு காரியம் உங்களுடைய இருதயத்தில் பதியக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ உங்கள் கண்களை திறந்த உடனே பெரிய வேலை நடக்குது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எனக்கு அதை குறித்து தெரியல, கடவுளும் கொடுத்த கண்களை குறித்து தெரியல. அது எவ்வளோ மகிமையான கண்கள் தெரியுமா? எனக்காக வீட்டில் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஹவ் ஐ ஆப்ரேட் அப்படின்ட்டு நீங்கள் போட்டு பாருங்களேன். கூகுளில் கண்ணு எப்படி வேலை செய்யுதுன்னு போட்டு பாருங்கள். அந்த தெய்வத்தை மனதார துதிப்பீங்க. தேவனே இவ்வளவு அற்புதமாக என்னை படைச்சிருக்கீங்களே, என் கண்ணிலேருந்து ஒரு ஒளி போய் இவ்வளோ வேலைப்பாடுகளை பண்ணி எனக்குள்ளே வருதா. அதான் இங்கே எழுதுறாரு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ உங்க கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒளி ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்குள்ள கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுகிற போலவே கடவுள் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள் உன் கண்களை விட்டு புரியக்கூடாது. என் வார்த்தைகளை நீ பார்த்துக்கிட்டே இருந்தனா, நீ எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறியோ அது உன்னுடைய கண்ணில் பட்டு உன் இருதயத்தில் ஸ்டோர் ஆகி அது உன் வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்ணில் பார்த்துக்கிட்டே இருங்க. எதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அன்றைக்கி இருங்க சொன்னாங்க, வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க போட்டாலாம் வாங்கி வைங்க, கொஞ்சம் வாங்கி வச்சிங்கனாக்கா அந்த லேடிஸுங்க வீட்டில் இருக்கும்பொழுது போகும்பொழுது வரும்பொழுது அந்த படங்களை பார்ப்பாங்க. அந்த படங்களை பார்க்கும்பொழுது அந்த பிக்சரைசேஷன் கண்ணில் படும். அந்த குழந்தை படும்போது இப்படி ஒரு குழந்தைய கடவுள் எனக்கு கொடுப்பாரு, இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அந்த இமேஜ் என்ன பண்ணுதுனாக்கா அவங்க இருதயத்தில் பதிஞ்சு, அந்த இருதயத்தில் பதிஞ்ச இமேஜ் என்ன ஆகுதுனாக்கா உள்ளுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தையை அப்படியே உருமாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து நல்ல குழந்தைங்க ஃபோட்டோவை வாங்கி மாட்டுவீங்க, நல்ல ஃபோட்டோஸ் வாங்கி வைங்க. அதை பார்க்கும் பொழுது ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க பார்க்குறது அவங்களுக்குள்ள வந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால ப்ரெக்னெண்ட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் நல்ல சின்ன சின்ன குழந்தைங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வாங்கி மாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்குது என்று சொல்லி நான் சொல்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் வாக்குத்தத்தம் வாங்கி மாட்டிருக்கீங்க? ஹலோ, இருக்கீங்களா? இங்கே ஒன்று குறையுது பார்த்தியா? இந்த பாரு, இந்த இடத்துல வெற்ற இடமா இருக்கு பாரு, அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வா, இங்கே மாட்டு, சக் 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 அடிச்சு அந்த இடத்துல மாட்டியாச்சு. இப்போ எவ்வளோ மகிமையாக இருக்கு பார்த்தியா வீடு. இன்னும் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் இல்லைன்னா இப்போ என்ன குறையா போச்சு? சரி, மிச்ச வாக்குத்தத்தத்தில் நீங்கள் என்ன வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டிங்களா? அது ஒன்று மட்டும் தான் குறையா இருக்குது. அந்த இடத்துல பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எத்தனை வாக்குத்தத்தம் வச்சுருக்கிறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தில் உங்கள் கண்ணில் பார்க்குறீங்களா? எழுதி கொடுக்குறேன். நிறைய பேர் பார்க்க கூட மாட்டீங்க. எத்தனை வாக்குத்தத்தம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு கூட தெரியாது. கேலண்டரில் என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னு தெரியாது, சபையில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. உங்களை நான் குற்றமாக சொல்ல வரல, திருப்பி சொல்ல உங்களை குற்றப்படுத்தலை, ரியாலிட்டியை பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கும் தெரியாது எங்கள் வீட்டில் எத்தனை வாக்குத்தத்தம் இருக்குன்னு. என் ஒய்ஃப் ஒரு எலக்ட்ரிஷியனை வர சொன்னாங்க, இங்கே மாட்டுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே
உள்ளே வாரும். ஒட்டியாச்சு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இங்கே ஒரு வசனத்தை விட்டுங்க. நான் பார்த்தேன், வீடு ஃபுல்லாக ஃபோட்டோ வசனமாக அடித்து வச்சிருக்கிறியே, என்ன தான் பண்ண போகிறீங்க? யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்தாங்கனாக்கா பூஞ்சை பார்த்துட்டே இருப்பாங்களா? அவங்க அப்படியே கண்களை திறந்து அப்படியே வாக்குத்தத்தங்களை பார்த்தாங்கனாக்கா அந்த வாக்குத்தத்தை ஏதாச்சும் ஒன்று அவங்களோட பேசக்கூடியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்கள் கண்ணில் நீங்கள் எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் நிறைய விஷயங்களை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? சில பேருக்கு கண்ணில் வியாதிப்பட்டவங்களாக தெரிவாங்க. இவங்க ஒரு வியாதியில் இருப்பாங்க, இவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாதிப்பட்டவங்களா தெரிவாங்க. அவங்களே பார்ப்பாங்க, மனம் அப்படியே இலகி போய் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. என்ன சிஸ்டர், எப்படி இருந்தீங்க? சௌந்தரியமாக இருந்தீங்களே சிஸ்டர், என்ன குரல், உங்கள் குரல் வச்சிர குரல், சே இந்த வியாதி இந்த மாதிரி ஆகிப்போச்சு சிஸ்டர். அவங்க கேட்பாங்க, உனக்கு என்னென்னு? எனக்கும் அந்த வியாதி வந்துருச்சு சிஸ்டர். ஐயோ உனக்கும் வந்துருச்சு அந்த வியாதி? ஆமாம் சிஸ்டர். என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன சிஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், டாக்டர் மருந்தாக மாற்றினா மாற்றினா என்னென்னமோ செஞ்சா, எல்லாம் போட்டு பார்த்தேன், ஆனாலும் என் சரீரம் மாறிக்கிட்டே தான் இருக்க தவிர ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கலை. நான் சொல்கிறேன், அப்படியே ஒப்பேத்திக்கோ. கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் முடிஞ்சுட்டு போயிட்டாங்களா, இன்னொருத்தவங்க அதே போல் இன்னொரு டிக்கெட் அப்படியே வரும் ரோட்டில், அவங்கள பார்த்தோன்னே இவங்க போய் பேசுவாங்க. நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை படிக்கிற நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத நபர்களையோ தேவையில்லாத காரியங்களோ பார்ப்பதை தவிர்க்க தொடங்குங்கள். நீங்கள் அதை தவிர்த்துட்டீங்கனாலே நீங்கள் நல்லாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், பயப்படாமல் இருந்தாலே பாதி காரியத்தை சாதித்த மாதிரி. நான் சொல்கிறேன், சில பேரை நீங்கள் பார்க்காம இருந்தாலே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கறத முதல்ல தவிர்த்துருங்க. ரெண்டாவது, நல்ல காரியங்களை பார்க்க ஆரம்பிங்க. அவங்க எழுதப்பட்டிருக்குது, அவைகள் உன் கண்களை விட்டு. இப்போ கண்களை விட்டு பிரியாது இருப்பதனாக்க என்ன பண்ணுறது? கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கிறதா? கண்களை விட்டு பிரியாது இருப்பதனாக்க கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, ஒரே விஷயத்தில் ஒரே நோக்கமாக இருக்குது. இதை தான் நான் விரும்புகிறேன், இதை தான் எனக்கு கடவுள் செய்வார், இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையில் வரும், கடவுள் எனக்கு பரிகாரின்னு சொல்லியிருக்கிறபடினாலே நான் சுகத்தை அனுபவிக்கிற சாதி, நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அதை கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, கடவுள் யோசுவாக்கு என்ன சொன்னார்? 1:8 வாசிங்க பார்ப்போம். வாயை விட்டு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அவன்கிட்ட என்ன சொன்னாரு? வாயை விட்டு. இங்க என்ன சொல்றாரு? கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. என்ன ஆண்டவர், ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. வாயை விட்டு பிரியக்கூடாதுன்றீங்க, கண்ணை விட்டு பிரியக்கூடாதுன்றீங்க. நான் சொல்லட்டுங்களா? வாயை விட்டு பிரியாமல் இருக்கிறதும் கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் தெரியுங்களா? நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் யூனிவர்ஸ் என்ன பண்ணுனாக்க, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை நோக்கித்தான் உங்களுடைய கண்கள் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுடைய கண்ணுக்கும் வாய்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. உங்களுடைய கண் எதை பார்க்குதோ அதை தான் வாய் பேசும். உங்கள் வாய் எதை பேசுதோ அதை தான் உங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் தேவன் டிசைன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் யோசுவாட்ட சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. இங்கே நீதிமொழிகளை சொல்கிறாரு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் சொல்லுகிறேன், இந்த மாலை வேளையில் உங்கள் கண்களை விட்டு உங்களுக்கு பிரியமான காரியங்கள் பிரியாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன தேவை? ஆரோக்கியம் தேவையா? தெய்வீக சுகம் உங்களுக்கு வேணுமா? அதை குறித்து தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெய்வீக சுகம் உங்களுக்கு வேணுமா? சுகத்தை பார்த்து கொண்டே இருங்க. சுகத்தை எப்படி சார் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? பைபிள் வசனத்தை எடுத்தது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினால அந்த வசனத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. அவர் என்னுடைய பரிகாரி, அவர் எனக்கு நோய்களை சுகமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால எனக்கு வியாதி கிடையாது, நான் வியாதியில் இருக்க மாட்டேன், நான் சுகத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு கண்களில் பாருங்க. வாயில் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்களை பார்த்து வாயை விட்டு பிரியாம, கண்களை விட்டு பிரியாமல் எது இருக்கிறதோ நான் எழுதி கொடுக்கிறேன். அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை வாசிங்க அப்படியே. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எதுல, எங்க காத்துக்கொள்ளணும்? இருதயத்துக்குள்ளே. எதை காத்துக்கொள்ளணும்? வார்த்தையை, வசனங்களை கண்களை விட்டு பிரியாமல் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அந்த இருதயத்துக்குள்ள நீங்க எதை காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அது ரொம்ப விசேஷமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா, செருப்பை கொண்டு போய் யாரும் சேஃப்டி லாக்கர்ல வைக்கிறது இல்லை, செருப்பை வெளியில தான் போடுவீங்க. நெக்லஸை கலட்டி
ஷூ வைக்கிற இடத்துல யாரும் வைக்கிறது இல்லை. ஏன்? எந்தெந்த பொருளை எந்த இடத்துல வைக்கணும்ட்டு நமக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல கடவுள் சொல்றாரு, என் வார்த்தைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். ஏன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ளணும்னாக்க, இருதயக்குள்ள எது இருக்குதோ அது விசேஷமானது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு காரியத்தை சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்க இருதயம் இருக்குமா. இங்க சொல்றாரு, உன் இருதயத்திற்குள்ளே என் வார்த்தையாகிய பொக்கிஷத்தை காத்துக்கொள். கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்குரிய தெய்வீக சுகத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை இருதயத்திற்குள்ள காத்துக்கொள்ளணும். இருதயத்திற்குள்ள வைங்க, வேற எங்கேயும் வச்சுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கண்ட இடத்துல கண்டதை வைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. இருதயம் ரொம்ப பரிசுத்தமானது. இருதயம் தேவன் வாழ்கிற இடம். இருதயம் உங்களுடைய ஆள் மனதை குறிக்கிறது. இருதயம் பெரிய பொக்கிஷ சாலையாக இருக்கிறது. இந்த இருதயத்திற்குள்ளே கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் வைக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், அடுத்த வசனம் ரொம்ப அருமையா வருது பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு? 4 காரியங்களை கண்டுபிடிக்கணுமா. 1, என் வார்த்தைகளை கவனி, கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறது எப்படின்றத கண்டுபிடிக்கணும். 2வது, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எந்த காரியத்திற்கு கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் என் செவியை ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா. 2. 3வது, உன் கண்களை விட்டு பிரியாதபடி பார்த்துக்கொள். அப்போ கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 4வது, உன் இருதயத்திற்குள்ளே அதை காத்துக்கொள். 4வது, இருதயத்திற்குள்ளே வச்சு காத்துக்கொள்றது எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த 4 காரியங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை எங்க வச்சிருக்கிறாரு? 4 விஷயத்துக்குள்ள ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறாரு கடவுள். 1, கவனம். 2, செவி சாய்க்கிறது. 3, கண்களை விட்டு பிரியாமல் இருக்கிறது. 4, இருதயத்திற்குள்ளே காத்து கொள்ளுகிறது. இந்த 4 காரியங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க, இப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எங்கே வந்திருக்கிறீங்க? கண்டுபிடிக்கிற இடத்துல வந்திருக்கிறீங்க. இதை கண்டுபிடிச்சிட்டீங்கனாக்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அந்த உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது. உன்னுடைய முடியிலிருந்து நகம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் ஆரோக்கியத்தினாலே நிரம்பி வழியக்கூடிய விதத்திலே அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க சார்? தெய்வீக ஆரோக்கியம் உங்களுக்கு சொந்தமானது சார். தயவுசெய்து அது எனக்கு கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. என்னால் தெய்வீக சுகத்தை பெற முடியுமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் சொந்தக்காரங்க சார். நீங்கள் சொந்தக்காரங்க சார். உங்கள் வீட்டில் உங்கள் இடத்த உணவச்ச ஒருத்தன் வந்து கொட்டா போட்டு உட்காந்துட்டான், விட்டுருவீங்களா? என்ன சண்டை போடுறீங்க? ஆளை பிடிக்காது, அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி ஒரு அடி தள்ளி வந்துடட்டுமே. இவ்வளோ பெரிய போராட்டம். ஒரு அடி தானே போனால் போயிட்டு போகுது. ஏன் சொந்த இடத்துல அப்படி விடுவாங்க? அப்போ உங்கள் இடத்தின் மேலே அவ்வளோ கவனம் இருக்கிறீங்களே. ஆரோக்கியம் உங்களுடைய சொந்தமானது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்லிகிட்டே போங்க, ஆரோக்கியம் பிறப்புரிமை. ஹல்லேலூயா. சுதந்திர போராட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், சுராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷுட் ஹேவ் இட். சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் எப்படியும் அடைவேன். நான் சொல்லுகிறேன், தெய்வீக ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்பு உரிமை. அதை நீங்கள் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை கண்டுபிடிச்சா அது உங்கள் உடலுக்கெல்லாம் என்னவா இருக்கும்? ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த 4 காரியங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். 1, கவனம். 2, செவி சாய்ப்பது. 3, கண்களை விட்டு புரியாமல் இருப்பது. 4, இருதயத்திற்குள்ளே அதை காத்துக்கொள்வது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஹல்லேலூயா. செய்தி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் பிரசங்கிக்க முடியும், நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறேன், ஆனால் டைம் இல்லை நம்மளுக்கு. நீங்கள் ஆரோக்கியமாய் வாழக்கூடிய ஜனங்கள். ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்பு உரிமை. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் சுகமாக இருக்கிறதை உங்கள் தேவன் விரும்புகிறார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு என்னன்னாக்க, தெய்வீக ஆரோக்கியம் இருக்குன்றதை நம்புவாங்க, ஆனால் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, ஜஸ்ட் தெய்வீக ஆரோக்கியம் நம்புறீங்களா? நம்புறேன் பிரதர். அப்போஸ்தலர்களில் பாருங்களேன், எவ்வளோ அற்புதத்தை கடவுள் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்பாமல் இருக்க முடியுமா பிரதர்?
சிஸ்டர் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி இல்லை பிரதர். சரி, அன்னைக்கு வாழ்ந்தவங்க வாழ்க்கை தரம் வாழ்க்கை அதெல்லாம் பேசக்கூடாது. தெய்வீக சுகம் இருக்குன்னா இருக்கு, இல்லைனாக்க இல்லை. எலியா வாழ்ந்த நாட்களில் எலியா கேட்குறாரு, பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்க. எம்மட்டும் 2 வித நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நிறைய பேர் 2 விதமான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. தெய்வீக சுகம் இருக்கா? இருக்கு. ஆனால் எனக்கு கிடைக்குமா? அதான் சந்தேகமாக இருக்குது. ஏன் சந்தேகப்படுறீங்க? தெய்வீக சுகம் இருக்கு அப்படின்னாக்க அது உங்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படின்ற மனநிலைக்குள்ள என்னைக்கு வருகிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் தெய்வீக ஆரோக்கியத்துக்குள்ளே அனுபவித்து நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப 4 காரியங்களை செஞ்சீங்கன்னாக்க தெய்வீக சுகம் உங்களுக்குரியது. 1, கடவுளுடைய வார்த்தையின் மேல் கவனமா இருங்க. வீட்டில் போய் பைபிள் படிக்கிறீங்களா? கவனமா பைபிள் படிங்க. எதை வேணாலும் கவனம் இல்லாமல் செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை குறித்த விஷயம் வரும்பொழுது கவனம், மோர் அட்டென்ஷன் கொடுத்துருங்க, பே அட்டென்ஷன் கொடுங்க. வார்த்தையை படிக்கும்போது கவனமாக படிங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு சின்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடும். நீங்கள் 100 அதிகாரம் படிக்கலாம், ஆனால் ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். 100 பிரசங்கம் கேட்கலாம், ஒரு பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? புரியுறவங்களுக்கு புரிஞ்சால் நல்லது. 100 பிரசங்கம் நீங்கள் கேட்டு மாறாத நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னாக்கா ஒரு பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரர்களா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரன், சொந்தக்காரி. ஆமென். இதை கடவுள் கேட்கும் பொழுது பார்க்குறாரு, ஓ, என் ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு உண்டாயிருச்சு. இவங்களுக்கு தெய்வீக சுகம் கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 1811 ஸ்காட்லாண்டில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஊழியக்காரன்னு சொல்ல முடியாது, மருத்துவர். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேம்ஸ் யங் சிம்சன். ஜேம்ஸ் யங் சிம்சன் சர் அப்படின்வாங்க. அப்படின்னா அவர் வாங்கின பட்டம். 1800களில் பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு மருத்துவர், அது மாத்திரமில்லை ஒரு கண்டுபிடிப்பாளர். 2மாவே இருந்திருக்கிறார். அப்படி இருந்தவர் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சார் மருத்துவத்துறையில். அவர் மெயினாக கண்டுபிடிச்ச ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா குளோரோஃபார்ம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கு முன்பாக ஒரு மருந்து போடுவாங்க, அனஸ்தீசியானுவாங்க. நம்ம மருந்து போட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வலியே. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்களேன். அந்த காலத்துலலாம் கதற போட்டு கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அப்படியே ஆகிடுது. அதுக்கப்புறம் தொட்டு பார்க்குறாங்க, வலிக்குதா? இல்லை சார். இப்போ இல்லை. சரி, ஓகே. டக்குன்னு கட் பண்ணுறாங்க, டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, மருந்து போடுறாங்க, சரியாயிடுது. ஆனால் 1800 தான் மருத்துவத்துறையில் இந்த குளோரோஃபார்ம் அனஸ்தீசியான்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தான் இந்த ஜேம்ஸ் யங் சிம்சன். இப்படிப்பட்டவர். இவர் ஒரு மருத்துவர், ஒரு கண்டுபிடிப்பாளர். அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர், நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயே சிறந்தது இந்த குளோரோஃபார்ம் தான், அது இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மக்கள் வழியில் துடிச்சிருப்பாங்க. சரி சார், நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயே எந்த கண்டுபிடிப்பு உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இந்த உலகத்திலேயே நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், என்னை வியப்புக்குள்ள ஆற்றின ஒரு விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரா. மாணவர்கள் ஆர்வமாக கேட்டாங்களா. சொல்லுங்கள் சார் நோட் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம். என்ன அப்படின்னாக்க, நான் ஒரு பாவின்னு கண்டுபிடிச்சேன், இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரிச்சான்னு கண்டுபிடிச்சேன், அவனுடைய பாவம் சாபம் வியாதிகளை சுமந்து தீர்த்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறான்ற இந்த கண்டுபிடிப்பு தான் என் வாழ்க்கையிலே நான் கண்டுபிடித்த சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லி தன் மாணவர்களிடத்தில் டிக்ளேர் பண்ணுறாராம். எல்லா மாணவர்களும் பார்த்தாங்களா, சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சதில் எது ஸ்பெஷல்னு கேட்டால், நான் ஒரு பாவின்றதை கண்டுபிடிச்சேன் பற்றியா, அதுதான் சிறந்த கண்டுபிடிப்பு. அதுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேனாக்க, நான் ஒரு பெரிய டாக்டர், நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர், நான் ஒரு பெரிய நான் சமுதாயத்தில் பெரிய ஆள். ஆனால் என்னைக்கு நான் ஒரு பாவின்றதை கண்டுபிடிச்சனோ அன்னைக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் தேவைன்றதை அறிந்து கொண்டேன். அந்த விமோச்சனத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறான்றதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னுடைய பாவம் சாபம் வியாதி எல்லாவற்றையும் சுமந்து
தீர்த்திருக்கிறான்றதை கண்டுபிடிச்ச உடனே என் இருதயம் மகிழ ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாய் இந்த சமுதாயத்தில் வாழ துவங்கி இருக்கிறேன். நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலேயே, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அல்ல, எனக்கு கண்டு கொள்ளும்படி செய்த ஒரு காரியம். நான் பாவி, எனக்காக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. அந்த கண்டுபிடிப்பு மாத்திரமல்ல, அவனுடைய பாவத்தை, சாபத்தை, வியாதியை சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி நான் வியாதியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கண்டுபிடிப்பு தான் சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லி தன் புத்தகத்தில் எழுதுகிறாரா. இன்றைக்கும் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அவர் குறித்த சரித்திரம் போடப்பட்டிருக்குது. அவர் சொன்ன கண்டுபிடிப்புகள் சிறந்த கண்டுபிடிப்பு. நான் பாவி, இயேசு எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாய் மாற்றினார். நான் தெய்வீக சுகத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில நான் சொல்கிறேன், நீங்கள் எதை கண்டுபிடிக்கிறீங்களே தெரில. ஒரு செருப்பை காணோம் சார், கிடக்கும், ஷூ ரேக்குள்ளே தான் கிடக்கும், கவலைப்படாதீங்க. இல்லை சார், நான் கழட்டும் போது தோடு ஒன்று கண்டு கீழே விழுந்துச்சு சார், எங்கே போச்சுன்னு தெரியல சார், அதை கண்டுபிடிச்சாதான் சார். பரவாயில்ல, அந்த கண்டுபிடிப்பெல்லாம் தாண்டி ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையின் மேலே கவனம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது, தேவனுடைய வார்த்தையை கண்களுக்கு முன்பாய் வைக்கிறது, தேவனுடைய வார்த்தையை இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்வது. இது உள்ள வந்துருச்சுனாக்க ஆரோக்கியம் வெளியில வந்து தான் ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். நீங்கள் ஆரோக்கியமாய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஆரோக்கியத்துக்கு நீங்கள் சொந்தக்காரவங்க. வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் லீஸ் வீட்டில் இருக்கிறேன், நான் ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நான் தெய்வீக ஆரோக்கியத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்ககிட்ட ஒட்டக்கூடியதாக இருக்கிறது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் நினைவு எப்படியோ அவன் அப்படியே. ஆமாம், எதை சொல்கிறீங்களோ அதை விதைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த இரவு வேளையில் உங்களால் தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்று அனுபவிக்க முடியும். அதுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. அதுக்கு சாட்சி இயேசு உங்களுக்காய் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தது தான். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். we are healed by his stripes. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை எவர்கள் நம்புகிறார்களோ, அதை எவர்கள் கனப்படுத்துகிறார்களோ, கவனித்து செவிசாய்த்து கண்களை விட்டு புரியாமல் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காக